அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாராகி அம்மன் கடன் தீர்க்கும் பரிகாரம். வெல்கம் டு மை சேனல். ஓம் சரவண பவ. பண கஷ்டம் தீரவும், பண வரவு அதிகரிக்கவும், கடன் பிரச்சனையை நீக்கவும் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு பார்த்தோன்னா உண்மையிலேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம். நீங்கள் உங்கள் கடன் தொல்லையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வெளியே வருவதை கண்கூட உணர்வீர்கள். இந்த பரிகாரத்தை செஞ்சு உடனே கடன் பிரச்சனை தீர்ந்துருமாங்க, இந்த மாதிரி பரிகாரம் நாங்கள் நிறைய செஞ்சு பார்த்துட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம வாராகி அம்மனை முழு மனசோட நினச்சி இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இல்லை பஞ்சமி திதியிலையோ 7 வாரங்கள் செஞ்சுக்கிட்டு வந்து பாருங்கள். கண்கூடாக நீங்கள் நம்புவீங்க. அந்த பரிகாரம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த 7 வாரம் முடியறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடன் அடைகிறதையும் உங்கள் பண கஷ்டம் தீர்றதையும் கண்கூட உணர்வீர்கள். பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் வாரம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து 7வது வாரம் முடிகிற வரைக்கும் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், நம்மால் முடியாது, இந்த கஷ்டத்தை நீக்க முடியாது, பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி நேர்மறையான எண்ணங்களை அந்த அம்மா நமக்கு கொடுத்து பண வரவையும் அதிகரித்து தொழில் முன்னேற்றத்தையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை முன்னுக்கு கொண்டு வருவாங்க. இந்த பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாராகி அம்மன் கோவில்லையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற வாராகி அம்மன் படத்து முன்னாடியோ இந்த பரிகாரம் செய்யலாம். எங்கள் வீட்டில் வாராகி அம்மன் படம்லாம் இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம விளக்கு வைத்து வழிபடலாம். ஒளியின் மூலமாக நாம் அம்மாவை மனதார பிரார்த்தனை செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. விளக்கு ஏற்றி விளக்கு ஜோதியில் வாராகி அம்மனாக நினைத்து இந்த பரிகாரம் செய்யலாம். தொடர்ந்து 5 செவ்வாய்க்கிழமை அல்லது 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து 5 பஞ்சமி திதியன்றும் செய்யலாம். வாராகி அம்மனை நினைத்து இந்த பரிகாரத்தை தொடங்கலாம். நல்ல நிலையில் இருக்கிற தலவாழை இலை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதன் மீது பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த வாழை இலை இருக்குது இல்லையா, அது மேலே நல்லா பரப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து அதை உடச்சி 2 பாகங்களாக எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதில் இலுப்பை எண்ணெயை ஊற்றி உங்களுக்கு ஏற்ற மஞ்சள் அல்லது சிகப்பு திரி போட்டுக்கோங்க. சிகப்பு திரியே ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கேற்றி வாராகி அம்மனை வழிபட்டு வாருங்கள், கடன் பிரச்சனை தீரும். இந்த வாராகி மந்திரத்தையும் விளக்கேற்றும் பொழுது சொல்லி வாருங்கள், மேலும் நன்மைகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.